நடக்கிறதெல்லாம் இறைவன் செயல் அல்ல, நல்ல காரியங்கள்லாம் இறைவன் செயல். கர்த்தர் மரணத்துக்கு காரணம் அல்ல, கர்த்தர் தீமைக்கு காரணம் அல்ல, கர்த்தர் நன்மைக்கு காரணம். தேவன் இண்டிபெண்டனா செயல்படுகிறார். தேவனை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. ஃபர்ஸ்ட் இன் ரேங்க் அந்த இடத்த சாவரன்டி நம்புறேன். தேவன் சரித்திரத்தில் தன்னுடைய நோக்கங்களை செயல்படுத்துவதற்காக கட்டுப்படுத்துகிறார். நான் சாவரன்டி அந்த விதத்தில் நம்புறேன். ஆனால் மக்கள் சாவரன்டி எப்படி நம்புறாங்கன்னா, நடக்கிறது எல்லாம் இறைவன் சித்தம், எல்லாமே இறைவனுடைய சித்தம். நடக்கிறது கெட்டது, குறிப்பாக ஒரு கெட்ட காரியம் நடந்துச்சுன்னா அது கடவுளுடைய செயல், கர்த்தருடைய அனுமதி இல்லாம நடக்குது. எல்லாம் கர்த்தருடைய அனுமதி. குறிப்பாக கெட்ட காரியம், ஆக்சிடென்ட் நடக்குது, மரணம் நடக்குது, ஒரு பிள்ளை குறைபாடு நடக்குதுன்னா அது கர்த்தருடைய செயல். அவர் என்ன தம் மக்களை சொல்லலாம், அவன் இல்லாமல் அணுவும் அசையாது. நாங்கள் பார்த்தீங்களா, எல்லாமே என்ன கடவுளுடைய சாவர்னிட்டி. குறிப்பாக கெட்டது, கொரோனா காரணம் யாரு? கர்த்தர். கெட்டது நடந்த யாரு? கர்த்தர். வேதம் சொல்லுங்க, அப்படிங்க வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறியும் அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். எல்லாரும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறியும் அறிவை அடைய அவர் சித்தமா இருக்கிறார். எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா? சில கெட்டு போறாங்கல்ல, கர்த்தர் தான் கெட வச்சாரா? அதான் அவனுடைய சாய்ஸ், அவருடைய தெரிந்து கொள்ளுதல். இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா, நடக்கிறதெல்லாம் இந்த வசனம் இருக்கு இல்லையா, அன்றைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டால் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நடக்கிறதெல்லாம் நல்லதுதான். ஆக்சிடென்ட் ஆகி கால் முடிஞ்சாலும் நல்லதுதான். கர்த்தர் தான் காலை முறிச்சிட்டாரு. கர்த்தர் முறிச்சாரா? அவன் ஃபோன் பேசிட்டு போயிருப்பான், கவனம் சதறி போயிருப்பான், இல்லாட்டி ஏத்தாபந்தம் பேசியிருப்பான். நடக்கிறதெல்லாம் இறைவன் செயல் அல்ல, நல்ல காரியங்கள்லாம் இறைவன் செயல். அது கெட்ட காரியம் என்றால் அது இறைவன் செயல் அல்ல. இன்னொன்று சொன்னாங்க, இதெல்லாம் தேவனோடு பழகுவதற்கு ஒரு பிரச்சனையா இருக்குங்க. கர்த்தர் நினைச்சாருன்னா நம்பர் எடுத்துருவாருனாங்க. கர்த்தர் நினைச்சாருன்னா 28ஆம் தேதி ரவுண்டை போடு, அவரை தூக்கு, நம்பர் எடுத்துட்டாரு. அப்படிதான் கர்த்தர் எடுக்கிறாரா? இல்லை கவனிங்க, குறைஞ்சது 120 வருஷம் இருக்கணும். நான் சொன்னது குறைஞ்சது 120 வருஷம், அட்லீஸ்ட் 80 இருக்கணும். நான் சொல்றது குறைஞ்சது. அதுக்கு மேல உங்க விருப்பம். பிசாசு நாட்களை எடுக்கிறான்னா அதிகாரத்தை எடுங்க. பிசாசை என் வாழ்க்கையில் நீ செயல்படக்கூடாது, செயல்பட உனக்கு அதிகாரம் கிடையாதுன்னு நினைங்க. வேதம் சொல்லுகிறது பிசாசுக்கு ஏத்து நில்லுங்கள் இருக்கு. இன்னொரு மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, பிசாசு தானா செயல்படலை, கத்தட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் வர்றான். அப்ப தேவ உத்தரோடு வந்தா கூட நான் எதுக்க கூடாதுல்ல. நம்ம ஊர்ல டாக்ஸ் கலெக்ட் பண்றதுக்கு வராரு, அவரா கலெக்ட் பண்ண வராரு, அதிகாரி சொல்லி விடுறாங்க, வாங்கிட்டு வராரு. இவரை நீங்க எதுக்க முடியாது, என்ன அதிகாரி சொல்லியிருக்காங்க. பிசாஸ், கர்த்தர் தான் வியாதியை பிசாசு மூலமா கொடுக்கிறாரு, கர்த்தர் தான் மரணத்தை கொடுக்கிறாருன்னா நீங்க எதுக்கவே முடியாது. அந்த வசனம் யூஸ்லெஸ் வசனமாயிரும். கர்த்தர் மரணத்துக்கு காரணம் இல்லை, கர்த்தர் தீமைக்கு காரணம் இல்லை, கர்த்தர் நன்மைக்கு காரணர். என் சகோதரரே, சோதிக்கப்படாதிருங்கள். தேவன் ஒருவனையும் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுங்க. சோதிக்கப்படுகிறான் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவருடைய சுய இச்சையினால இழுக்கப்பட்டு சிக்கப்படுகிறான். கவனிக்கிறீங்களா? தேவன் நல்லவர், தேவனை நேசிக்கிறார். தேவன் எனக்குள்ள இருக்கிற ஆவியின் அடிப்படையில் தான் எனக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறார், என் கிரியின் அடிப்படையில் கொடுக்கல. அப்படி நினைச்சிங்கன்னா தீமை வரும்போது ஏற்றுருவீங்க. போன வாரம் உங்க வாழ்க்கை சரியில்லை, தேவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழலை. நல்லா கவனிங்க, உதாரணத்தை சொல்றேன். அப்படி வாழாமல் இருந்தா கூட கர்த்தரிடத்தில் நீங்க நன்மை எதிர்பார்க்கலாம். வாழுங்கன்னு சொல்லலைங்க. வாழ்ந்தீங்கன்னா குடும்பத்தில் பிரச்சனையாகி போயிடும். உன் மனைவிட்டு இருந்து நன்மை எதிர்பார்க்க முடியாது. எப்படி இருந்தாலும் கர்த்தரோட நேசிக்கிறார், அன்பு செலுத்துகிறார், உறவாட விரும்புகிறார். எது அடிப்படைன்னா அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தின் அடிப்படையில். சில மக்களோட வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கா, போராட்டம் இருக்கா? ஏன்னா அவங்களே தங்கள் வாழ்க்கையை அழிக்கிறாங்க. ஒரு மனிதனோட வாழ்க்கையில் அழிவதுன்னா ஒன்று பிசாசா இருக்கணும், இல்லைன்னா அந்த மனுஷனா இருக்கணும், இல்லாட்ட 2 பேரும் சேர்ந்து இருக்கணும். சிலர் மக்களுடைய வாழ்க்கையில் பிசாசு வேலை செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க சூப்பராக பண்ணுவாங்க. சூப்பராக பண்ணுறானே, நம்ம நோட்ஸ் எடுப்பண்டா அப்படின்னு நோட்ஸ் எடுத்துட்டு அடுத்தவனுக்கு ட்ரை பண்ணுவான். அப்படிப்பட்ட ஆட்கள் இருக்காங்க நம்ம ஊரில்.
தேவன் ஒருவனையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர்ல. இன்னும் சொல்றேன், சில மக்களுக்கு வியாதி படுக்கையில் இருந்திருக்கலாம். வியாதி படுக்கிற நேரத்தில் நீங்க எவ்வளவோ ஜெபிச்சிருக்கலாம், ஜெபிச்சும் அவர்கள் சுகமாகாமல் இருந்திருக்கலாம். அப்ப கர்த்தர் தானே எடுத்துக்கிட்டாரு? கிடையாது. அவங்க அன்கான்சியஸ்ல அவங்க என்ன விரும்பினாங்கன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. அன்கான்சியஸ்ல போதும் ஆண்டவர் கூட சொல்லியிருக்கலாம். நீங்க விட்டுறக்கூடாதுங்க. சில மக்கள் விட்டுருப்பாங்க. என்ன நடந்துச்சுன்னா அவங்களுக்கும் தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். நான் சொன்னேன், தேவன் எந்த மனிதனுடைய உயிர் எடுப்பது கிடையாதுங்க. தேவன் நல்லவர், நன்மை செய்கிறார் நினைச்சா தான் நீங்க பிசாசுக்கு ஏத்து நிற்க முடியும். ஒருவேளை நீங்க தவறுனா கூட கர்த்தர் தீமை செய்ய மாட்டாருங்க. அப்படி தெரிஞ்சா தான் உறவாட முடியும். கர்த்தர் நம்முடைய தாய் தகப்பனை காட்டிலும் அளவு கலந்து விதத்தில் நம்ம நேசிக்கிறார், உறவாட விரும்புகிறார். அதனால வேதம் சொல்லுகிறது, தேவனோட ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறதுன்னு இருக்கு. பலவந்தம் பண்ணுகிறவர்களை பிரவேசிக்கிறார்கள். தேவனை பலவந்தம் பண்ண வேணாம். ஒரு எதிர்சக்தி இருக்கு. அந்த எதிர்சக்தியை பலவந்தம் பண்ண வேண்டும் என்றால் தேவன் உங்க சைடில் இருக்கிறார் நினைங்க. எல்லா காலத்திலும் தேவன் உங்கள் சார்பா இருக்கிறார். தேவன் உங்களை விட்டு விலகல, தேவன் உங்களை கைவிடல, தேவன் உங்களுடைய நீதியின் அடிப்படையில் உங்களை டீல் பண்ணல. அவர் ஈவாக கொடுத்தார் பார்த்தீங்களா, ஒரு நீதி கொடுத்திருக்கிறாரா? அந்த நீதி 1000 வருஷம் ஆனா கூட அப்படித்தான் இருக்கும். நீதிமானா இருக்கிறவன் இன்னும் நீதிமானா இருக்க கடவன் பைபிள் சொல்லல. பரிசுத்தமா இருக்கிறவன் பரிசுத்தமா இருக்க கடவன், நீதியா இருக்கிறவன் நீதிமானா இருக்க கடவன் சொல்லல. விலைக்கு சொல்றேன், நான் ஆம்பளை, இன்னும் ரொம்ப ஆம்பளையா இருக்க கடவன் சொல்ல முடியாது. ஆம்பளை போல நடக்கணும். அறிவு. தேவன் நல்லவர், தேவன் அநியாயத்துக்கு நல்லவர். அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க.